வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்க இந்த 4 பேரை பார்க்கும்போது கேமில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஹோப்புமே எனக்கு இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ கண்டஸ்டண்ட்டே கிடைக்காத மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் உள்ள அனுப்பி வச்சுருக்காங்க. இது பிக் பாஸ் வீட்டுக்கு நல்லதோ இல்லையோ, அவங்க 2 பேருக்குமே இது பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியல. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் கேர் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வரதுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அமித் அவர்களை பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் சீசன் 1 வந்த கணேஷ் வெங்கட்ராமன் அப்படி தான் எனக்கு ஃபுல் நேம் தெரியல, கணேஷ் அவங்கள பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபிசிக்கல் டாஸ்க் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பெருசாக ஃபைட் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் என்ட்ராகி வீட்டுக்குள்ளே வந்ததும் கனி அண்ட் பாரு இவங்க 2 பேருக்கும் சொன்ன அவரோட பாயிண்ட்டு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவரோட ஒப்பீனியன் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக டாப் 5ல் அவர் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் திவ்யாவை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அன்னம் சீரியலில் இருந்தே அவங்கள பிரித்து இன்னும் எடுக்க முடியல. வந்தவங்க எல்லாருமே எக்ஸப்ட் அமித் அவங்கள தவிர டூ மச் ஆஃப் ஆட்டிடியூட் இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஓவராக நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம், ஒரு 27 டேஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் பிகினிங்கில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் போக போக அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி அன்பு கேங்கில் ஆஜராகிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் இந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் இந்த 4 பேர்கிட்ட இருந்து ஒருத்தராவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, வெளியிலலாம் பார்க்க வேறு மாதிரி இருந்தது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் அன்பு கேங்கோடு போய் சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வரும்போது வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாமே இப்படி தான் ஃபயர் மோடில் வருவாங்க, அப்புறம் இங்கே வந்து பார்த்தா புஷ்ஷுன்னு எல்லாம் அணிஞ்சிரும். பார்க்கலாம் கேம் எப்படி போக போக இருக்க போகுதுன்னா. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குழியை தோண்டி மூடிடுங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஃபிசிக்கல் டாஸ்கில் வேணால் பிரஜின் அமித் இவங்க 2 பேரையும் ஃபிசிக்கல் டாஸ்கில் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாமே தவிர மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் நடக்காது. எது இவ்வளோ நாள் எப்படி போயிட்டு இருந்ததோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். கேமில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அன்பு கேங் உடையும் போது தான் அந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Until then, bye.